வணக்கம். நடிகர் ஜீவா நடிப்பில் இயக்குனர் நிதிஷ் சகாதேவ் இயக்கத்தில் தலைவர் தம்பி தலைமையில் என்ற திரைப்படம் வெளிவந்து திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டுள்ளது. இந்நிலையில் தூத்துக்குடியில் உள்ள கிளியோபட்ரா திரையரங்கில் இந்த படத்தை காண்பதற்காக நடிகர் ஜீவா மற்றும் இயக்குனர் நிதிஷ் சகாதேவ் ஆகியோர் வந்தனர். திரையரங்கம் சார்பில் நடிகர் ஜீவா மற்றும் இயக்குனர் நிதிஷ் சகாதேவ் ஆகியோருக்கு நல்ல வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ரசிகர்களிடம் படம் குறித்து கருத்துக்களை கேட்டறிந்தனர். பின்னர் நடிகர் ஜீவா செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், தலைவர் தம்பி தலைமையில் திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த படம் ஜனவரி 30ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆவதாக இருந்தது. ஆனால் தற்போது அண்ணன் விஜயின் ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆகாத நிலையில் படம் ரிலீஸ் ஆகி உள்ளது. இந்த திரைப்படத்தை மலையாள பட இயக்குனர் நிதிஷ் சகாதேவ் இயக்கியுள்ளார். தற்போது சென்சார் போர்டு நிறைய கட்டுப்பாடுகள் விதிக்கின்றன. எனக்கு ஜிப்சி படம் வரும்போது 40க்கும் மேற்பட்ட இடங்களில் கட் செய்யப்பட்டது. பல்வேறு வசனங்கள் கருப்பு மற்றும் வெள்ளை காட்சிகளாக வைக்கப்பட்டன. இந்த படத்திற்கும் சிறிய பிரச்சனை வந்திருக்கிறது. பின்னர் சரியாகிவிடும். ஜனநாயகன் திரைப்படம் சென்சார் போர்டு பிரச்சனை முடிந்து வெற்றிகரமாக வெளிவரும். ஜனநாயகன் திரைப்படம் நடிகர் விஜயின் கடைசி படமாக இருக்கக்கூடாது என்பது எனது விருப்பம். நடிகர் விஜயின் படங்கள் அனைத்துமே வசூலை குவிக்கும், தயாரிப்பாளர்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அதேபோன்று இந்த ஜனநாயகன் திரைப்படமும் வெற்றி பெறும் என்பது எனது கருத்து என்று நடிகர் ஜீவா தெரிவித்துள்ளார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் ECR TV சேனலுடன்.